இருட்டை பார்த்தாலே நடுங்கும் அந்த குட்டி யானை ஒரே ஒரு இரவில் எப்படி தைரியமா தனியாக தூங்க கற்றுக்கொண்டது தெரியுமா? வாங்க தெரிந்து கொள்வோம். அடர்ந்த பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான காட்டில் ஒரு அழகான குட்டி யானை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் அழகு. அழகு மிகவும் பாசமுள்ள குட்டி. பகலில் அது தன் நண்பர்களுடன் குளத்தில் உள்ள தண்ணீரில் விளையாடுவான், மரங்களின் கீழ் ஓடி விளையாடுவான். ஆனால் இரவு வந்தாலே அவன் மனசு மாறிவிடும். இருட்டு வந்தாலே அவனுக்கு பயம். ஒவ்வொரு இரவும் நிலா மேலே எழுந்து காட்டில் அமைதி பரவும்போது அழகு மெதுவாக தனது அம்மா யானையின் அருகில் வந்து நின்று விடுவான். அம்மா, நான் தனியாக தூங்க முடியாது என்று அவன் மெதுவாக சொல்லுவான். அம்மா யானை அவனை அன்பாக தழுவி, பரவாயில்ல கண்ணா, இன்றைக்கு என்னுடன் தூங்கு என்று சொல்வாள். இப்படி நாட்கள் சென்றன. ஒரு நாள் மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு சிவப்பு நிறங்களில் அழகாக மாறியது. பறவைகள் தங்கள் கூட்டிற்குள் திரும்பிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அம்மா யானை அழகை அருகில் அழைத்தாள். அழகே, நீ இப்போ பெரியவனாக ஆகிட்டே இருக்கே, இனிமேல் நீ தைரியமாக தனியாக தூங்க கற்றுக்கொள்ளணும் என்று மெதுவாக சொன்னாள். அதை கேட்டதும் அழகு சற்று கவலையுடன் பார்த்தான். அம்மா, இருட்டு வந்தா என்ன ஆகும்? யாராவது வருவாங்களா என்று அவன் பயத்துடன் கேட்டான். அம்மா யானை மெதுவாக சிரித்தாள். பாரு அழகே, இந்த காடு நம்ம வீடு மாதிரிதான். அந்த மரங்கள் நம்ம நண்பர்கள். அந்த காற்று நம்மோட பேசும். அதிலும் முக்கியமா, அம்மா மேலே வானத்தை காட்டினாள். அந்த நிலா உன்னை காக்கும். அந்த நட்சத்திரங்கள் உன்னோட காவலர்கள். அழகு மேலே பார்த்தான். வானத்தில் பளபளக்கும் நட்சத்திரங்கள், நடுவில் மெதுவாக சிரிக்கும் நிலா. அந்த இரவு அம்மா யானை அழகுக்காக ஒரு சிறிய படுக்கையை தயார் செய்தாள். மென்மையான உலர்ந்த இலைகள், மணக்கும் புற்கள் சேர்த்து ஒரு வசதியான படுக்கை செய்தாள். நான் அருகிலேயே இருக்கேன், நீ பயப்பட வேண்டாம் என்று மெதுவாக சொன்னாள். அழகு மெதுவாக அந்த படுக்கையில் படுத்துக்கொண்டான். அவன் இதயம் சற்று வேகமாக துடித்தது. மரங்கள் அசையும் சத்தம், தூரத்தில் ஓடும் காற்றின் இசை, சில நேரம் இரவு பூச்சிகளின் சின்ன சின்ன ஒலி, அனைத்தும் அவனுக்கு புதிதாக இருந்தது. அவன் கண்களை மூட முயன்றான். ஆனால் உடனே திறந்தான். அம்மா என்று மெதுவாக அழைத்தான். அம்மா யானை அருகிலிருந்து பதில் சொன்னார். நான் இருக்கேன் அழகு, தைரியமா தூங்கு முயற்சி செய் என்ற அந்த வார்த்தைகள் அழகுக்கு நிம்மதி கொடுத்தது. அவன் மீண்டும் மேலே பார்த்தான். நிலா மெதுவாக பிரகாசித்தது. நட்சத்திரங்கள் கண் சிமிட்டுவது போல் இருந்தது. அவங்க என்னோட நண்பர்களா இருக்காங்க என்று அவன் நினைத்தான். அவன் மெதுவாக ஆழ்ந்த மூச்சு விட்டான், கண்களை மூடினான். சிறிது நேரம் கழித்து அவன் மனசு அமைதியாகியது. அவன் பயம் மெதுவாக குறைந்தது. மெதுவாக மெதுவாக அழகு தனியாக இனிமையாக தூங்க ஆரம்பித்தான். அந்த இரவு மிகவும் அமைதியாக கடந்தது. காலை சூரியன் உதித்தது. பறவைகள் கீச்சென்று பாடின. அழகு கண்களை திறந்தான். அவன் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு. அவன் உடனே எழுந்து அம்மாவை பார்த்தான். அம்மா, நான் தனியாக தூங்கிட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். அம்மா யானையின் கண்களில் பெருமை தெரிந்தது. அதுதான் என் தைரியமான குட்டி என்று அவள் அன்பாக சொன்னாள். அந்த நாளிலிருந்து அழகு இரவு வந்தாலே பயப்படவில்லை. அவன் நிலாவை பார்த்து நன்றி நண்பா என்று நினைத்து சந்தோஷமாக தனது படுக்கையில் படுத்துக்கொள்வான். அவன் மனதில் ஒரு நம்பிக்கை வந்தது. நான் தைரியமா இருக்க முடியும். அந்த காட்டின் இரவுகள் இனிமையாக மாறின. அழகு தினமும் தனியாக அமைதியாக தூங்க ஆரம்பித்தான். இனிய இரவு. நல்லா தூங்குங்கள்.